ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் டெல் மீ தட் யூ லவ் மீங்கிறோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வயசு நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. ஃப்ரெண்டோட பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஜாலியாக விளையாண்டுருப்பாங்க. இப்போ ஹீரோட வாய்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுன்னா, நான் கடைசியாக பேசினது சவுண்டு கேட்டது அன்னைக்கு மட்டும்தான். ஒரு நாள் நான் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போது என் 2 காதுமே பார்த்தீங்கன்னா கேட்காம போச்சு. அன்னையிலேருந்து என் கண்ணால் பார்த்தீங்கன்னா மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன்ட்டு இந்த சின்ன வயசில் நடந்ததெல்லாம் காட்டுவாங்க. எல்லாத்தையும் விடயுமே இப்போ நான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ ப்ரெசென்ட்டில் நினச்சி பார்ப்பாரு. நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட டெக்ஸ்ட் மூலமாக சொல்லுவாங்க. ஹீரோயினும் அதை படித்து பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும்ல இந்த டைம்லேன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் எதுவுமே சொல்லாமல் இருப்பாங்க. ஹீரோயினும் உங்களுக்கு காது கேட்காம இருக்கிறது எந்த மாதிரி ஃபீல் ஆகும்னு சொல்லி கேட்டுட்டு, இல்லை இல்லை வேண்டாம் எதுவும் சொல்ல வேண்டாம் நான் கேட்டதை மறந்துருங்கம்பாங்க. ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு டெக்ஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோயினோட ஃபோன் பேட்டரி இல்லாமல் போயிருக்கும். அதனால் இவங்க 2 பேர்த்தால் பேச முடியாது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மூலமாக சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோயின் அவ்வளோக்கா சைன் லாங்குவேஜ் கற்றுக்கலையா, அதனால் அவங்களுக்கு புரியாது. சாரி எனக்கு புரியலேன்னு சொல்லும்போது ஹீரோயின் கையில் எழுதி காட்டுவாங்க. டீப் சீயில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும்ன்ட்டு. ஹீரோயின் அதை புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் சீனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஹீரோனும் இது என் வீடு வந்துருச்சுன்னு சொல்லும்போது ஹீரோ ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லி ஆக்ஷனில் காட்டுவாங்க. ஹீரோனுக்கு அது புரியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போகிற வரையுமே ஹீரோ அங்கே நின்று பார்த்துட்டு தான் அவர் போவார். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை பார்க்குறக்காண்டி தான் வந்திருப்பாங்க. அவர் கூட மட்டும்தான் அவர் கொஞ்சம் ஜாலியாக இருப்பார். 2 பேரும் உட்காந்து பேசும்போது ஃப்ரெண்டு என்ன சொல்வார்னா, டே மச்சான் நீ எவ்வளோ நாள் தான் நாள் கடத்த போகிற, நம்ம 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தான். நீ பேச மாட்டே நான் பேசுவேன், ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம்ல அந்த மாதிரி தான்டா, நீ பழகிக்கோ எல்லாத்துக்கூடயும், நீயும் டேட் பண்ணு கல்யாணம் பண்ணுன்ட்டு ஹீரோ பார்த்து சொல்வார். ஹீரோ எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி சொல்லும்போது ஃப்ரெண்டும் இங்கே பாரு மச்சான், இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்டாக இருக்கிறது இல்லை. நீ எப்படி இருக்கியோ நீ அப்படியே இரு. நீ ஒன்று கொடுத்தாதான் மித்தவங்க உனக்கு ஒன்று கொடுப்பாங்க. அதனால எல்லாத்துக்கிட்டையும் இயல்பாக பழக பாருடா. காதலுக்கு மொழி தேவையில்ல மச்சான், அன்பு மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோவும் ஆமாம் மச்சான் அன்பு மட்டும் இருந்தால் போதும், நீ எவ்வளோதான் சைன் லாங்குவேஜை தப்பு தப்பாக பேசினாலும் நான் புரிஞ்சிருக்கேன்ல அது மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட பார்த்தா ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வருவார். ஃபோன் வீட்டில் தானே இருக்குது. ஹீரோயின் டெக்ஸ்ட் பண்ணலாம் எடுத்து பார்ப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ எழுந்திரிச்சு ஒரு கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுவார். அப்போ ஹீரோ நம்மக்கிட்ட என்ன சொல்வார்னா, எல்லாருமே இந்த உலகத்தில் தப்பு பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படி அந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, இனி எப்படி அந்த தப்பு பண்ணாமல் இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் என்னால் எவ்வளோ பாசிபிளோ முடியுமோ அந்த தப்பை நான் திருப்பி பண்ண மாட்டேன்ட்டு மறுபடியும் யாராச்சும் வீட்டுக்குள்ளே இருக்காங்களான்னு சுற்றி முற்றி பார்த்து தான் இவ்வளோ வெளியில் வருவார். இவர் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹீரோனோட கேஃபே பார்ப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நான் ஒருத்தர் கூட க்ளோஸாக இருக்கான்னு சொல்லும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியாமல் சைக்கிள் வந்து இடிச்சிடும். ஹீரோவும் அவங்க கிட்ட இருந்து நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பேன்ட்டு ஹீரோயினை பார்ப்பாங்க. ஹீரோயினும் நீங்கள் ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ நான் ஓகே தான் சொல்லி ஹீரோயின் காஃபி குடிக்க வரீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இல்லை எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் ஓகே பிஸியாக இருப்பார் போலேன்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கும் போது இப்போ ஹீரோ ஒரு விஷயம் நினச்சி பார்ப்பாங்க. என்னால் என் பக்கத்தில் வரவங்க ஃபுட் ஸ்டெப்ஸ் என்னால் கேட்க முடியாது. அதனால் நான் சேஃபாக இருக்கணும்னா ஒருத்தவங்க விட்டு எவ்வளோ தூரமாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இருக்கணும். அப்போ தான் அவங்களும் ஹர்ட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோட மைண்ட் வைஸ் முடியும். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் இருப்பாங்க. இவங்களை இன்டர்வியூ எடுக்கிறக்காண்டி ஒரு குரூப் வந்திருப்பாங்க போல். ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நம்மளை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டை தீமாக வச்சு ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருப்பார் போல். லிஃப்ட்டில் போகலான்னு பார்க்கும்போது ஜுவானும் அந்த லிஃப்ட்டுக்கு வரக்கு பார்ப்பாங்க. ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கு எனக்கு காதாக கேட்க போது அதனால் அவர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவரும் லாஸ்ட் மினிட்லாம் லிஃப்ட்டில் வருவாங்க. ஹீரோவை பார்த்து ஒரு முறைப்பாங்க. ஜுவான் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மியூசிக் டைரக்டர் தானே, இப்போ கூட லவ் ஃபெயிலியர் சாங் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பா இல்லையா, அது கம்போசிங்காண்டி தான் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த சிங்கர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலோடு பாட மாட்டாங்க. நிறைய டேக் போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் இவர் கேட்கணுங்கிற மாதிரியே இவன் ரிஹர்சல்லாம் பண்ண மாட்டாரா, இவரை ஃபஸ்ட்டு ரிஹர்சல் பண்ண சொல்லிட்டு இங்கே வான்னு சொல்லி கொஞ்சம் ஆஷாக பார்த்தீங்கன்னா ஜுவான் சொல்லிடுவாங்க. இது அந்த சிங்கர் கேட்டு வந்து கேட்பாங்க. உங்களுக்கு மைக் ஆனில் இருக்குன்னு தெரியும்ல, ஏன் அப்படி பேசுகிறீங்க போது, ஏன்னா உங்களுக்கு தெரியும் தான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கா, எனக்கு ஆயிருக்கு. அந்த ஃபீலோடு இந்த பாட்டு எழுதியிருக்கேன். அந்த ஃபீலோடு உங்களால் பாட முடியும்னா இனி பாட வராதிங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி கோவமாக வெளியில் வந்துடுவாங்க. இவருக்கு டென்ஷனாக ஹீரோனுக்கு தான் கால் பண்ணி பேசுவாங்க போல். ஹீரோனுக்கு கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் நான் மூச்சு விட்டுட்ருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி கான்சர்ட் டிக்கெட் இருக்கு நம்ம போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன நினச்சாங்க தெரியல, எனக்கு 2 டிக்கெட்ஸ் வேணும்பாங்க.
ஜுவானும் ஓகே உன் ஃப்ரெண்டு தானே கூட்டிகிட்டு வர வா நம்ம 3 பேரா போகலாங்கும்போது நான் ஒன்றும் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரல வேற ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வர போகிறேன் அதனால நீ வராத நானும் அவர் மட்டும் போய்க்கிறோன்னு சொல்லிட்டு காலை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. இவரு கேட்பாரு ஏய் வா வா நம்ம போகலான்னு சொல்லி கேட்கும்போது இவரும் நம்ம ஏன் கெஞ்சிரும் நம்ம தான் டிக்கெட்ஸ் கொடுக்கோன்னு சொல்லி யோசிப்பாரு. நம்மளுக்கு ஹீரோவை காட்டுவாங்க. அவர் எதுக்கு அங்கே வந்திருப்பாருன்னா ஸ்டார்டிங் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்சர்ட் டிக்கெட் கொடுத்துருப்பா இல்லையா அவரை மீட் பண்ண தான் வந்திருப்பாங்க. அந்த சைடு ஜுவான் போகிறத பார்த்து இவரும் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இது ஹீரோ தான்ட்டு. இவருக்கு அந்த லிஃப்ட்டில் நடந்த சம்பவத்தினால கொஞ்சம் ரூடாக தான் ஹாய் சொல்லுவாங்க. அவரும் நீ ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்க இவர் தான் நம்மளுக்கு கவர் பெயிண்டிங் வரைஞ்சி கொடுத்தது இவர் கூட காது கேட்காதுன்னு சொல்லிட்டு ஜுவானே கேட்பாங்க. ஆமாம் அவர் தான் சொல்லும்போது இவருக்கு அப்போ தான் ரிலைஸ் ஆகும். ஐயோ சாரிங்க நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லும்போது ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. சாரிங்க எனக்கு காது கேட்காது இந்த மாதிரி சில சமயத்தில் நான் ரூட் பர்சன் சொல்லி எல்லாருமே நினச்சிப்பாங்கன்ட்டு ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. இவருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும். ஹீரோ நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு ஜுவான் கிட்டேயும் டேரக்டர் கிட்டேயும் சொல்லிட்டு வருவாங்க. ஜுவானும் ஐயோ என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு போவார். நம்மளுக்கு ஹீரோ வீட்டில் தான் காட்டுவாங்க. இவரும் ஹீரோனோட ஃபோட்டோ டெலீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை பார்த்தோன்னா ரீஸ்டோர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க மதருன்னு சொல்லி ஒருத்தங்கிட்டேருந்து கால் வரும். இவரும் அட்டன் பண்ணி பேசுவாங்க. அந்த சைடு பார்த்தா ஒரு நன்னும் ஒரு குட்டி பொண்ணு உட்காந்துட்டு ஹீரோ கூட பேசிகிட்டு இருப்பாங்க ஜாலியாக. அவங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோவும் இந்த மாதிரி டாக்டர் சொல்கிற பேச்சு கேட்டு டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கணும் நான் உன்னை சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு வந்து மீட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லி சைன் லாங்குவேஜ்லேயே இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு ஹீரோனை காட்டுவாங்க. ஹீரோ ஒர்க் பண்ணுற இடத்துக்கு காஃபி டெலிவர் பண்ணும்போது அந்த இடத்துல ஹீரோ பற்றி ஆர்டிக்கல் வந்திருக்கும். அதை ஹீரோனை எடுத்து படிச்சுட்டே வருவாங்க. அதில் என்ன இருக்குன்னா ஹீரோ சின்ன வயசுலேருந்து ஆஃப்னேஜில் தான் வளர்ந்துட்டுருக்காரு. 7 வயசாக இருக்கும்போது ஒரு ஐ ஃபீவர்னால இவர் கேட்குற எபிலிட்டி பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இவர் டேரக்டர் கிட்டே இருந்து தான் பார்த்தீங்கன்னா சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாங்க. சம் பர்சனல் ரீசன்ஸ்னால நார்மல் ஸ்கூல்லேயே படித்தாருன்னு தான் அந்த ஆர்டிக்கலில் இருக்கும். அது படிச்சுட்டு வரும்போது ஆப்போசிட்டில் ஹீரோ வந்துடுவாங்க. ஹீரோனும் உங்கள் ஆர்டிக்கல் தான் படிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோவும் சரின்னு தலையாட்டுவார். ஹீரோனும் உங்ககிட்ட டைம் இருக்கா நம்ம பேசலாமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் பண்ண ப்ராக்டிஸ் ரூமை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நம்ம போன டைமே கான்செர்ட் மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா அதனால நான் ஃபீல் பண்ணேன் இந்த கான்செர்ட்டுக்கு போகலாமான்ட்டு ஜுவான் கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. அந்த கான்செர்ட் டிக்கெட் காட்டுவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேட் எடுத்து எழுத ஆரம்பிப்பார். இந்த மாதிரி எனக்கு மியூசிக் ஃபீல் ஆகும்னு தான் சொன்னேன் அதுக்குன்னு எனக்கு பிடிக்கிறோன்னு அர்த்தம் கிடையாதுன்ட்டு வரமாட்டேன்னு சொல்கிற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அது ஹீரோன் கிட்ட காட்டுவாங்க. ஹீரோன் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்ம வேணால் ஏதாச்சும் எஜிபிஷன் மாதிரி போகலாமா பெயிண்டிங் எஜிபிஷன் மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு மறுபடியும் எழுத ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு காது கேட்காத கூட எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது கிடையாது. ஆனால் சில சமயத்தில் மித்தவங்க ஹெல்ப் எனக்கு வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் டோர் நாக் பண்ணிட்டு போக முடியாது எல்லாருமே நான் ரூட் பர்சன்னு நினைப்பாங்கன்ட்டு எழுதி காட்டுவாங்க. ஹீரோயின் அதை பார்ப்பாங்க. மறுபடியும் ஹீரோ என்ன எழுதுவார்னா இந்த மாதிரி நீங்கள் ஜோஜோ ஐலாண்டில் என்கிட்ட எப்படி வந்தீங்க ஃபயர் ஆக்சிடென்ட் என்னால் கேட்க முடியாதுனால தான் நீங்கள் ஹெல்ப் பண்ண வந்தீங்க அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் என்றைக்கு ரொம்பவே டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ யாராச்சும் உங்கள் கூட இருக்கணும்ன்ட்டு ஆசைப்படுறீங்களோ அப்போ என்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்காண்டி நான் அந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லி எழுதி காட்டுவாங்க. ஹீரோயின் அதை படிச்சுட்டு ஸ்மைல் பண்ணுவாங்க. மறுபடியும் ஹீரோ பண்ண ஒரு விஷயத்தை எழுதுவாங்க. அது ஹீரோயின் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஹீரோ அதில் என்ன எழுதுவார்னா இந்த மாதிரி உங்கள் நல்ல டைமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பர்சனோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். யார் கூட நீங்கள் இருக்கும்போது ரொம்பவே கன்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் கூட இருக்கணும்னு சொல்லி நினைக்க வேண்டாம். யார் கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்களோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு தான் ஹீரோ எழுதி காட்டுவாங்க. ஹீரோயின் அதை படித்து பார்த்துட்டு இது ஒரு லெட்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. ஹீரோயின் வீட்டில் உட்காந்துட்டு கம்ஃபர்டபுள் பர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதான்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த சைடு ஹீரோ ஃப்ரெண்டோட பேரில் தான் இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கிட்டேருந்து டெக்ஸ்ட் வரும். இந்த மாதிரி ஜோஜோ ஐலாண்டில் நடந்ததை பார்த்தீங்கன்னா பேட் மெமரிஸை அப்படியே விட்டுருங்க. அப்புறம் தேங்க்ஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னது எந்த டைம்லையும் சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ அதுக்கு ரிப்ளை என்ன பண்ணுவார்னா எனக்கு அதெல்லாம் ஹாப்பி மூமெண்ட்ஸாக தான் தோணுதுன்னு சொல்லி அமுச்சு வைப்பாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடில் கேலரியில் ஒருத்தர் மீட் பண்ணியிருப்பாங்களே ஹீரோ அவர் வந்திருப்பார். இவங்க தெரிஞ்சவங்க தான் போல். அவரும் வந்துட்டு நல்லாவே ட்ரிங்க் பண்ணியிருப்பார். மறுபடியும் ஹீரோ கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துல உட்காருவார். அங்கே என்ன சொல்ல ஆரம்பிப்பார்னா ஹீரோவை பற்றி தான் பேசுவார். ஆனால் ஒரு பொறாமையில் பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். இவரை பற்றி அந்த ஆர்டிக்கல் வந்திருக்கும் இல்லையா அதை எடுத்து ஃப்ரெண்டு கிட்டே காட்டிட்டு இவனுக்கு காது கேட்காருனா ஆனால் நல்லாவே ட்ரா பண்ணுவான். ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் பொண்ணுங்க இவன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பான். இவனை பார்த்துக்கணும் டேக் கேர் பண்ணிக்கணுன்ட்டு இந்த ஆஃப்னேஜ் பண்ணி ஒரு சூப்பர் ஸ்டாரை கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்ட்டு ஒரு பொறாமையில் பேசினா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இது ஃப்ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் ஆமாம் அந்த ஆஃபனேஜில் தான் நானும் வளர்ந்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. வேணால் அந்த கேலரி பர்சனை பார்த்தீங்கன்னா கொள்ளிகன்னு வச்சுக்கலாம். அவரும் ஆமாம்மா நீங்கள் அங்கே தானே மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு
சொல்லிட்டு இவர் பண்ண லைட்டாக மட்டையாயிடுவாங்க. ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சைகையில் கேட்கும்போது ஃப்ரெண்டும் விட்டு தள்ளு மச்சான் அவனேன்னு சொல்லி சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே இவரை டாக்ஸியில் ஏற்றி விடுறக்காண்டி ஹீரோ தான் வருவார். அவர் ஹீரோவை பார்த்துட்டு நீ சோயங்க பற்றி கேள்விப்பட்டியான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ புரியாத மாதிரியே நிற்பாங்க. அது கொலிக் பார்த்துட்டு இதுதான்டா இந்த ஃபேஸ்னால தான் நீ யார் வந்து உன்கிட்ட ஏதாச்சும் கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்போயாகட்டும் இப்போயாகட்டும் உனக்கு ஹைட் ஆகிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குல்லன்னு சொல்லிட்டு இவருக்கு காது கேட்காது இல்லையா, அதை மீன் பண்ணி ஏதோ சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு வந்துட்டு இவரை பண்ண தாட்டி விட்டுருவாங்க, திரும்பி இங்கே வந்துடாதீங்கன்ட்டு. ஹீரோ பார்த்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத மச்சான் வீட்டுக்கு போன்னு சொல்லுவாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இவர் அந்த ஆக்ஷனில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை பற்றி தான் யோசிச்சு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் ஏதோ பொண்ணு ஃபயலில் மாட்டியிருப்பாங்க. ஹீரோ அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இவர் யோசிச்சு பார்ப்பாங்க. அப்படி இவர் தூங்கி இருப்பார் போல். எந்திரிக்கும் போது இவருக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கும். ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு எங்கேயோ கிளம்பி போவார் காரில். நம்மளுக்கு பார்த்தா ஹீரோயின் ஃப்ரெண்ட் தான் காட்டுவாங்க. இவங்க கொலீக்ஸோட நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஒரு ட்ரெயினர் போவாங்க போல். ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கான்னு தெரியுமா, இவனுக்காண்டி அந்த ஜிம்மில் சேர்ந்துருக்கேம்பாங்க. இவங்களும் இவன் அவ்வளோ அழகா நம்மளும் அந்த ஜிம்மில் சேர்ந்தோமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த ஜிம் ட்ரெயினர் பேர் பார்த்தீங்கன்னா ஜோர்டனாக இருக்கும். இந்த மாதிரி அவர் கிளாஸில் சேரணும்னு ஆசைப்பட்றேன், அதை சேர முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது அங்கே உள்ள அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா சாரி மேம் அவருக்கு ஸ்கெட்யூல் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, கிளாஸஸே கிடையாது தெரியுமான்னு சொல்லும்போது இவங்களும் சோகமாக போவாங்க. ஆனால் அவர் செம்ம ஆள் தெரியுமா, அவர் கிளாஸ்லாம் கிடச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும், ட்ரைனிங்கில் ஆகட்டும் அவர் கூட ஹேங் அவுட் பண்ணும்போது ஆகட்டும் அவ்வளோ க்யூட்டாக நடந்துப்பார் தெரியுமான்ட்டு இவங்க ஃப்ரெண்டை பார்த்தா ஏற்றி விடுவாங்க. அப்போ இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்கெட்யூல் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். அதில் பார்த்தா ஃப்ரெண்டு பார்த்தா ஜாயின் பண்ணிப்பாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஹிரன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அந்த கிளாஸில் ஜாயின் ஆகிட்டேன், ஜோர்டன் பேரே எவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு பேர்லேயே லவ்வில் ஃபாலோ ஆயிடணும் போல இருக்குன்னு சொல்லும்போது ஹிரன் அவன் எந்த ஊர் எந்த நாடுனே தெரியாது எப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏம்மா லவ்வுக்கு ஊர் நாடு எல்லாம் தேவையா, மனசு மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இவங்க தம்பிக்கிட்ட வந்து டெக்ஸ்ட் வரும், இந்த மாதிரி நான் சியோவில் தான் இருக்கேன், ஜுவான் வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கேன்ட்டு. ஃப்ரெண்டும் யாருன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி என் தம்பி தான் அவங்க தான் தங்கியிருக்கானாமன்னு சொல்லும்போது ஃப்ரெண்டும் அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் நம்ம டவுனாகவே தான் அவன் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லும்போது ஹீரோனும் அவனும் நான் சிவில் சர்வெண்ட் எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கான், மேபி நான் படிக்க போயிட்டேன் எனக்கு ஆக்டிங் தான் வரலேன்னு சொல்லும்போது ஃப்ரெண்டும் உனக்கு படிப்பும் வராதுமா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பண்ணு, நான் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல, என் லைஃப்பில் ஒரு செக்யூரே இல்லை தெரியுமா, என் ட்ரீம் என்னன்னு என் பேரண்ட்ஸ் கிட்ட கூட சொல்ல முடியல, நான் எனக்கே பொய் சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரெண்டும் இங்கே பாரு என் லைஃப்பை பாரு, பிடிக்காத வேலையை பண்ணிகிட்டு இருக்க 9 to 5 ஜாப்பு, ஆனால் உன்னை பாரு பிடிச்சதை நீ பண்ணணும்னு ஆசைப்பட்ற, நீ பண்ண எவ்வளோ வேணாலும் பண்ண நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ட்டு இவங்க ரெண்டு பேர் பார்த்தா இங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கால் வரும், ஏதோ ஆடிஷனில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருப்பாங்க போல். அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. மார்னிங் இவங்க கேஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டும் ஹீரோட ஸ்டூடெண்ட் ஒரு பையன் இருப்பாங்க, இந்த மாதிரி கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோன் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ கிளாஸ்க்கு வரலப்பா, அந்த பையனுக்கு தெரியல போலேன்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்டேயும் சொல்லுவாங்க. ஹீரோயின் தான் இப்போ ஆடிஷன் செலக்ட் ஆயிருக்கீங்களா, அதுக்காண்டி போகும்போது ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி யோசிப்பாங்க. இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டேன்ட்டு ஹீரோயின் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துருவாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் பண்ணால் காஃபி டேவோ பண்ணுறக்காண்டி வந்திருப்பாங்க ஹீரோ ஒர்க் பண்ணுற இடத்துக்கு. கிளாஸில் எட்டி பார்த்தா ஹீரோ இருக்க மாட்டாங்க. டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பர்சனல் லீவ் எடுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், எல்லாமே ஓகேவான்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் ஹீரோ கிட்டேருந்து ரிப்ளையே வராது. நம்மளுக்கு ஃப்ரெண்டு காட்டுவாங்க, அந்த ஜிம் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க போல். அந்த அஸ்டன் கிட்டேயும் ஜோடர் எங்கே அவர் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துப்பாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்களும் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களும் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோனோட தம்பி இருப்பாங்க. இவங்களும் அங்கே பார்த்துட்டு ஓ நீ இந்த ஜிம்மில் சேர்ந்துருக்கியா, ஓகே ஓகே நான் இங்கே பிஸியாக இருக்கேன் கொஞ்சம் கிளம்புன்னு சொல்லுவாங்க. அவர் இங்கே ஜோடன் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது மேம் அவர் தான் சொல்லுவாங்க. இவங்களும் திரும்பிட்டு இவன்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவன் இப்போ தான் மிலிட்ரியிலேருந்து வெளியில் வந்தான்னு சொல்லும்போது அவரும் நான் தான் உங்கள் ஜிம் ட்ரைனர் ஜோர்டன் சொல்லுவாங்க. இவங்களும் நீயா ஜோர்டன், நீயும் தெரிஞ்சு நான் வந்திருக்கவே மாட்டேனேன்னு சொல்லும்போது வாங்க உங்களுக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு தம்பியும் சொல்லும்போது நோ நான் வரமாட்டேன் ப்ளீஸ் என் காசை ரிட்டர்ன் கொடுத்துருங்கன்னு சொல்லி இவங்க கதறிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு பார்த்தா ஜுவானை காட்டுவாங்க. ஹீரோனை பேரண்ட்ஸ் மீட் பண்ணுறக்காண்டி வந்திருப்பாங்க. ஹீரோயின் ரூம்குள்ளே போய் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஹீரோயின் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ கிட்டேருந்து டெக்ஸ்ட் வராதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜுவான் கிட்டேருந்து கால் வரும், இந்த மாதிரி உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், உன் ரூமில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல நீ ஆக்ட் பண்ணுறதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த ஷோ மட்டும் ஏர் ஆகட்டும் அவங்ககிட்ட கண்டிப்பாக போய் சொல்லுவேன், அப்புறம் என் ரூமில் எதுவுமே டச் பண்ணக்கூடாது ஓகேவான்னு சொல்லி உங்கள் ஃபோன் பேசி கட் பண்ணுவாங்க. ஜுவானும் நான் எதுவும் தொட மாட்டேன், என்னோட
பிக்கை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு அந்த ஒரு பிக்கை எடுத்துகிட்டு போவாங்க. இவங்களும் ஹீரோயினும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஷூட்டிங் ஸ்பாட் தான் காட்டுவாங்க. ஹீரோயினுக்கு என்ன ரோலாக இருக்கும்னா வெயிட்டர் ரோலாக இருக்கும். அங்கே ஒரு லேடி ஒருத்தங்களை கொலை பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த விஷயத்தை நீ வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க மேலே வைனும் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். இந்த சீன் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டேக் பார்த்தீங்கன்னா பல டேக் போயிட்டே இருக்கும். ரியலாக வேறு அடிப்பாங்களா, ஹீரோயினுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா இப்படிலாம் நடக்குதுன்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. டேக்கும் நிறையா போகும். ஃபைனலாக ஷூட்டும் முடிஞ்சிடும். அவங்க கண்ணமே செவந்திருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லேடி வந்துட்டு, சாரிம்மா உன்னை நிறையா டைம் அடிச்சேன், நிறையா டேக் எடுத்துட்டேன், இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சாதாரணன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போவாங்க. ஹீரோயினும் சோகமாக பார்த்தீங்கன்னா நடந்து வருவாங்க. அவங்களே மனசை தேத்திப்பாங்க, பரவாயில்ல நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம், நல்ல ஜாப் தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தமாக தான் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் டவுனாக ஃபீல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து மீட் பண்ணுறேன்னு சொன்னீங்களேன்ட்டு. அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா போடுவாங்க. அப்போ ஹீரோயின் அம்மா கிட்டேருந்தே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் வரும். இவங்களும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அழுக பார்ப்பாங்க, இல்லை அழக்கூடாதுன்ட்டு அவங்க அம்மா கூட பேசுவாங்க. அவங்க அம்மாவும் சாப்பிட்டியாம்மா, எப்படி இருக்க, லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா படிக்கிறியான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோனும் அம்மா நான் வளர்ந்துட்டேம்மா, எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு அழாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அவங்க அம்மாவும், உனக்கு என்னைக்காச்சும் டவுனாக ஃபீல் ஆச்சுன்னா அம்மா கிட்ட வாம்மா, அம்மா உனக்கு நல்லா சமைச்சு போட்டு அம்மா உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. என்னைக்காச்சும் நான் டவுனாக ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக உங்களை தேடி தாம்மா வருவேன்ட்டு காலை பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவாங்க. அழக்கூடாது, நம்ம அழக்கூடாதுன்ட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ கிராஸ் ஆவாங்க. ஹீரோனுக்காண்டி தான் வெயிட் பண்ணியிருப்பாங்க போல். ஹீரோயின் அதை பார்த்து அந்த இடத்துலயே உடஞ்சி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஹீரோவோட ஷர்ட்டை மட்டும் பிடிச்சிப்பாங்க. ஹீரோவும் யார் அதுன்னு திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா ஹீரோயின் பார்க்காம ஹீரோயின் பின்னாடியே மறைஞ்சிப்பாங்க. ஹீரோவும் அதை புரிஞ்சுப்பாங்க. ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோ பண்ண சைடில் அந்த மிரர் வழியாக பார்ப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.